ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொடுத்துருக்கிறது என்னதுன்னா, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போம அதாவது எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ரேஷியோ கொடுத்துருக்காங்க m/h m/n. நான் இப்போ இதை நம்பராக மாத்துறேன். அப்போ நம்பராக மாற்றும் போது ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், எக்ஸால மல்டிப்ளை பண்ணி எடுப்போம். நான் எக்ஸுக்கு பதிலாக ஹெச்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்குது mh, செகண்ட் நம்பர் என்னவா இருக்குது nh. இப்போ அவங்களே நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏயோட வேல்யூ mh, பியோட வேல்யூ வந்து nh. இப்போ நம்மளுக்கு தெரியும் LCM into HCF equal to product of two numbers தெரியும். அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி, அதோட LCM வந்து Lன்னு எடுத்துக்கிடுறேன், HCF வந்து Hன்னு எடுத்துக்கிடுறேன். இப்போ இதுல ஏ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏயோட வேல்யூ என்னது m into h, பியோட வேல்யூ n into h ஈக்குவல் டு l into h. இப்போ h என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிறத நம்ம ஆன்சருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா m into h, நம்ம இதை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அப்போ நான் mhக்கு பதிலாக ஏ சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்து an. ஆனால் ஆப்ஷன்ல நம்மளுக்கு an இல்லை. ஸோ அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், nh வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்போ nhக்கு பதிலாக பி போட்டோன்னா mb. ஸோ ஆன்சர்ல இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்.